விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பாட்டி கேட்குற மாதிரி இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாரு விஜய். எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பாட்டியும் தாத்தா கேட்காம வெளியேறாரு. அடுத்து வந்து இங்கே விஜய் வந்தோடனே வந்து முதல்ல வந்து ஒன்றும் புரியல காவேரி குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து காவேரிக்காக தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து ஆல்ரெடி விஜய் தங்கின அந்த ரூம்லேயே தங்குறாரு 2 பேருமே. விஜய் வந்து நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே வந்து காவேரிக்காக பண்ணி போடுறாரு. அடுத்து காவேரியை அந்த அளவு பார்த்துக்கிறாரு. அதனால் வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறிப்படைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே அப்பள பிஸ்னஸ்க்காக வந்து காவேரி மெனக்கட்டி எல்லாத்தையும் செய்கிறத பார்த்துட்டு விஜயை வந்து எல்லாமே செய்கிறாரு. அப்பள போகிற வேலையும் விஜயும் சேர்த்து செய்கிறதால இதை பார்த்துட்டு வேணாம் தம்பி நீங்களாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நம்ம வீட்டு வேலையை செஞ்சால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் விஜய். இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து வேணாங்க சொன்னால் கேளுங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க விஜய், உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போங்க, அங்கே ஆஃபீஸ் அப்படியே விட்டுட்டு வந்தால் பாட்டி தாத்தாவும் என்ன பண்ணுவாங்க, தாத்தா மட்டும் தனியாக எப்படி கவனிக்க முடியும் அப்படின்னோடனே இல்லை எதுவும் வேணாம் தானே நான் விட்டுட்டு வந்திருக்கேன், தாத்தாவே பார்த்து பாருங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு வயசு வரைக்கும் தாத்தா தான் பார்த்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன், அதனால் தாத்தாவே பார்த்துக்கிட்டோம், கொஞ்ச நாளைக்கு எங்கள் தனியாக விட்டால் தான் எங்கள் பாட்டிக்கும் புரியும், என் பாட்டி உன்னை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே அப்படியே வந்து காவேரி விஜயோட கையை பிடிக்கிறாங்க. அப்படி தோளில் சாயிறாங்க. உண்மையிலே எனக்கு ஒன்றுமே புரியலங்க, நீங்கள் எப்படி இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்க, என்ன காவேரி இப்படி சொல்கிற, உனக்காக மட்டுமா வந்து பாப்பாக்காக தான், உங்கள் 2 பேரும் வேணான்னு சொல்கிற இடம் எனக்கு தேவையில்லை காவேரி, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து நெஞ்சில் சாய்ந்து தண்ணியை மறக்கிறாங்க காவேரி. சரிங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதா உத்தேசம் பண்ணியிருக்கீங்கன்னொன்னே இல்லை காவேரி நிறைய ஃப்ரெண்டோட கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து வேலை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன், நிறைய இடத்துல வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்வியூக்காக. அதை கேட்டுட்டு காவேரி ஏங்க இது உங்களுக்குலாம் தேவையாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கம்பெனி ஓன் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு எதுக்குங்க, இல்லை காவேரி ஒரு விஷயத்தை வேணாம் நம்ம ஒதுக்கிட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் அங்கே போகக்கூடாது காவேரி, அது நல்லதில்லை, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது உங்களோடதுங்க எல்லாமே என்னோடது தான், ஆனால் எல்லாத்தோட முக்கியம் நீ காவேரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சி முகர்றாரு. காவேரி சொல்கிறாங்க உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க, என் விஜய் எதுவாக இருந்தாலும் பண்ணுவார், இது அதெல்லாம் என் விஜய்க்கு கிடையாது, என் விஜய் 0லேருந்து ஆரம்பித்தாலும் லெவலுக்கு வருவார்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் என்னடி செல்லக்குட்டி நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்க போதும் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. அடுத்து வந்து குழந்தைய அப்படியே வந்து தடவி கொடுக்குறாரு. விஜயும் காவேரியும் அவ்வளோ சந்தோஷமாக தன்னை மறந்து 2 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து விஜய் இப்படி வந்திருக்காரு, இதனால் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போதோ, அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணால் என்ன எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இந்த அளவு வந்து காவேரிக்காக வந்திருக்காரு, இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விஜய் வந்து காவேரி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஆமாம்மா நான் கூட நினச்சி பார்க்கல, விஜய் வந்து காவேரி மேலே அன்பு வச்சுருக்காருன்னு தெரியும், ஆனால் வீட்டு குடும்பம் அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக வருவார்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாமா, இப்போ புரியுதாம்மா விஜய் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ சொன்ன விஜயை பற்றி அந்த தம்பி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதான்னு. ஆமாம் சாரதாக்கு நல்லா தெளிவாக சொல்லு, எப்போ பார்த்தாலும் அந்த பையன் வரும்போதெல்லாம் அந்த பையனை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தா, இப்போ அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சொல்லு சாரதாவை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரி அவங்க 2 பேரும் அந்யூன்யமாக வாழ்கிறத பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அவங்க அம்மா வந்து கரெக்டு தான் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த பையன் வேலை இல்லாமல் இருக்கார், எப்படியாவது ஒரு வேலையை தெரியுங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து.